அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். கடமைய பொறுப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருஜி வந்து எப்பொழுதுமே சொல்வதுண்டு. இந்த குழுவுல இணைந்த போது கடமைய பொறுப்பா செய்யுங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம பிசினஸ் நம்ம என்ன தொழில் செய்றோமோ, அத நம்ம கரெக்ட்டா பண்ணணும். நம்ம ஜாப், நம்ம பிசினஸ், நம்ம இன்கம் ஓரியன்டடா என்ன பண்றோமோ, அத நம்ம கரெக்ட்டா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, இந்த குழுவில் பயணிக்க பயணிக்க எனக்கு நெறைய விழிப்புணர்வு கிடைச்சது. ஸோ, அதுல வந்து இந்த கடமை அப்படின்னு குருஜி சொல்றதுக்கு பல மீனிங் வந்து எனக்கு பொருள் எனக்கு வந்து புலப்படுது. என்னன்னா, இப்ப கடமைய பொறுப்பா செய்தல் அப்படிங்கிறது, நம்ம கண் எதிர்ல யார அட்ரஸ் பண்ணாலும், நம்ம குழந்தையா இருக்கலாம், இல்ல ரோட்ல யாராவது ஒருத்தரா இருக்கலாம், ஒரு கண்டக்டரா இருக்கலாம், ஆ யாராவது ஒருத்தர நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் நம்ம. அவங்க கிட்ட நம்ம அன்பாவும், பணிவாவும், பொறுப்பாவும் பேசுறது கூட நம்ம கடமை தான். நம்ம எண்ணங்கள் அன்வான்டடா இல்லாம, தேவையானத மட்டும் திங்க் பண்றதே நம்மளுக்கு மிகப்பெரிய கடமை தான். சொல் ஒரு சின்ன சொல் கூட நெகட்டிவா இல்லாம, அடுத்தவங்கள உயர்த்துற மாரி இருக்கணும். நம்ம குருஜி மாரி. நம்மளுடைய செயல் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம குழந்தைங்க கூட நம்மள பார்த்து ஒரு உதாரணமா இருக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட உதாரணமா இருக்கணும். நம்மள பார்த்து ஒருத்தவங்க வந்து, அ "அட இவங்க இப்படி பண்றாங்களே! நாமளும் இத பண்ணி பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஒரு செயலும் இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் பண்றோம். ஸோ அடுத்தவங்களும் தியானம் பண்ணணும். அப்படி கிடையாது. நம்மளுடைய அன்றாட செயல்களே நான் சொல்றேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்வு, பொறுப்பு, மனப்பாங்கு அத பார்த்தே ஒரு சிலருக்கு மாறிக்கணும் அப்படின்னு தோணணும். ஸோ இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு, இன்னும் நான் தொடக்கத்துல தான் இருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, இன்னும் நான் நெறைய மாற வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஜஸ்ட் புரிஞ்சிருக்கு. தியரி தியரி படிச்சிருக்கேன் அவ்வளோதான். தியரி படிச்சு பாஸ் மார்க் வாங்கியிருக்க மாரி தான் எனக்கு தோணுதே தவிர, இன்னும் நான் பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்னும் இன்னும் எவ்வளவோ நான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ, கடமை அப்படிங்கிறது நம்ம செய்யும் தொழில் மட்டும் கிடையாது. கடமை பொறுப்பா செய்யுங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு அன்பாவும், கருணையுடனும் இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஜீவகாருண்ய வாழ்க்கையா இருக்கணும்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம குருஜி வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. உங்ககிட்ட ரூ. 100 இருந்தா ரூ. 10 உதவி செய்யுங்க. ரூ. 1000 இருந்தா ரூ. 100 உதவி செய்யுங்க. இத ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே, அந்த இடத்துல நம்ம வந்து சவம், வெறும் பிணம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவ சொல்லியிருக்கிறாங்க.